Hi Vachi. இந்த வீடியோவில் நம்ம கேரக்டர்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆஃப் பேட்டா மேல் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம சேனலில் பண்ணியிருந்தேன் நான். இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பார்ட் 1 பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். நம்ம இங்கே என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, பேட்டா மேல் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபாலோவர் தான். எப்பயுமே ஒரு ஃபாலோவர் தான் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு வந்து நினைக்க மட்டும்தான் செய்வாங்க தவிர, அது அவங்க முன்னாடி நின்று அந்த இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம நினைக்கிறத சொல்லுவாங்க, நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கும். ஸோ தே ஆர் ஆல்வேஸ் அ ஃபாலோவர். அதுக்கடுத்த விஷயம், அவங்க எப்பயுமே மித்தவங்களை ரிலே பண்ணி தான் இருப்பாங்க. மித்தவங்களை ரிலே பண்ணினா என்ன? ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டெசிஷன் எடுக்கிறது கூட யார்கிட்டயாச்சும் போய் நிற்பாங்க. சின்ன சின்ன சஜஷனுக்கும் யார்கிட்டயாச்சும் போய் நிற்பாங்க. ஏதாச்சும் என்னடா சாப்பிட்றேன்னு கேட்டோம்னா, அதை கூட மச்சி இது எது நல்லா இருக்கும், நான் எது சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறது. சிம்பிள் கைஸ். சில விஷயங்கள்லாம் நம்மளாவே முடிவுகள் எடுக்க முடியும். எல்லாத்துக்கும் போய் அவங்க பேரண்ட்ஸ்ட்டை போய் நிற்கிறதோ, இல்லை எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுறதோ, இது வந்து சரி கிடையாது. இது வந்து இட்ஸ் அ சீப் பிஹேவியர். நம்மளால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னா அந்த டெசிஷனை நம்மளே எடுத்துடணும். யாருக்கிட்டே சும்மா போய் நின்னோம் அப்படின்னா அவங்கள நம்மளை வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா இது கூட தெரியல, இதுக்கு வந்து நம்மக்கிட்ட நிற்கிறான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. மூணாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்களுக்கு வந்து ஈகோவும் பொறாமையும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஈகோ பொறாமை எதுக்கு வருது? மித்தவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற போது ஒரு ஈகோவும் பொறாமையும் வரும். அதுக்கு வந்து வரவே கூடாது ஒரு ஆளுக்கு வந்து. சிம்பிள். நீங்கள் வந்து ஒருத்தவங்கள பார்க்குறீங்க, அவங்களோட வளர்ச்சியை பார்த்து ஈகோவும் பொறாமையும் வருது. என்னடா உனக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? எதுக்கு அவங்கள பார்த்தா உனக்கு பொறாமை ஒரு ஈகோ வருது? அவனோட உழைப்பாலையும் உயர்வாலையும் மேலே போயிட்டுருக்கான். இப்போ ஈகோவும் பொறாமையும் வரக்கூடாது. இப்படி வரும் ஆனால் அந்த பேட்டா மேல்ஸ்க்கு. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்க்கும்போது கோவம் வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட தப்பை எடுத்து காமிச்சோன்னா அது வந்து அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு கோவம் வரும். நானா அப்படி கிடையாது அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அந்த தப்பை. அப்படியே வந்து அப்படின்னா நான் கிடையாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பேட்டா மேலோட குவாலிட்டிஸ் நான் சொல்லும் போது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கோபம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதையுமே நம்ம மாற்றிக்க முடியும். அதுக்கடுத்து இந்த ஸ்டைல் அப்படின்றது சுத்தமாக இருக்காது. இந்த ஸ்டைல் அப்படின்றதுனா காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுறது, காஸ்ட்லியான ஷூ போடுறது, இந்த காம்பினேஷனில் அப்படி பக்காவாக ட்ரெஸ் பண்ணுறது அப்படின்னா கிடையாது. ஸ்டைல் அப்படின்னா என்ன? எந்த ட்ரெஸ் போட்டால் நம்ம நல்லா இருப்போம், சிம்பிளாக போட்டாலும் அப்படியே பார்க்க கிளாசிக்காக இருக்கணும். இந்த சின்ன ஸ்டைலிங் சென்ஸ் கூட கொஞ்சம் கூட அந்த ஸ்டைலிங் சென்ஸ்ன்றது இருக்காது. அப்படியே அந்த கூட்டத்திலே வந்து துண்டா நம்ம பையனை அப்படியே பிறக்கி எடுத்துடலாம். ஆகா பாடுறா அந்த ட்ரெஸ்ஸிங்க, இந்த பையனா பேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் நம்ம. அதுக்கடுத்து ஐ கான்டாக்டே பண்ண மாட்டாங்க பேசும்போது. ஐ கான்டாக்ட் பண்ணாமல் அப்படியே இப்போ நான் வந்து கேமரா பார்த்து பேசுகிறேன், அப்படியே தெளிவாக நான் கேமரா பார்த்து பேசுகிறேன். இதே நான் கேமரா பார்க்காம இப்படி நான் பேசுகிறேன். இந்த பேட்டா மேல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஐ கான்டாக்டே பண்ண மாட்டாங்க. எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி பார்க்குறக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுல. கேமராவை பார்த்து பேசுகிறான், எவ்வளோ நேரம் நான் அங்கே பார்த்துட்ருப்பேன்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐ கான்டாக்ட் கரெக்டாக நம்ம பண்ணாமல் பேசுகிறோன்னு வைங்களேன், அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்மளுக்கு கவனிக்க மாட்டாங்க. இதே ஐ கான்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா அவங்க வந்து ஓகே திஸ் கை இஸ் சீரியஸ், ஏதோ ஒன்று உண்மையிலே சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்படியே அந்த அட்டென்ஷனை நம்ம வந்து ஈர்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தேவை அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.